நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாக்கா தயவு செஞ்சு அடுத்த சில நிமிஷத்துக்கு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம நிறைய பேத்துக்கு தெரியாமல் இத்தனை இருக்குது. அது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தும். நம்ம எல்லாருமே 12th முடிச்சுட்டு ஒரு பயங்கரமான காலேஜுக்கு போயிடணும், நல்ல ஒரு ரெப்யூட்டட் காலேஜுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் 12th படிப்போம். அதுக்கு சில பேர் ஜேஇ எக்ஸாம் எழுதும் அண்ட் நீட் எக்ஸாம்ஸ் எழுதும் அண்ட் சில பேர் போர்டு எக்ஸாம்ஸ் மார்க் மட்டும் வச்சு நம்ம ஒரு நல்ல காலேஜ்குள்ளே போயிடலான்னு இருப்போம். இதுவே காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கனாக்கா அவங்களோட 12th முடிச்சு சிஏ தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு, ஸோ சிஏ படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஏ படிக்க போயிடுவாங்க. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இந்தியாவில் மொத்தம் 48 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. 48 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே நம்ம என்ன கோர்ஸ் வேணால் படிக்கலாம். அந்த மாதிரி 48 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த 48 டாப் ரெப்யூட்டட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்குள்ளே நீங்கள் போகணுன்னாக்கா உங்களுக்கு நீட் மார்க் தேவையில்ல, ஜேஇ மார்க் தேவையில்ல. அண்ட் தென் முக்கியமாக போர்டு எக்ஸாம்ஸில் ஜஸ்ட் 50 to 60% ஒரு யூனிவர்சிட்டிக்கும் இந்த ரெக்குவயர்மெண்ட் மாறும். மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே 50 to 60% இருந்தாலே போதும். இந்த 50 to 60% போர்டு எக்ஸாம் மார்க் மட்டும் இருந்தாலே போதும், உங்களால் அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கு நீட் எக்ஸாம் இல்லாமல் ஜேஇ எக்ஸாம் இல்லாமல் சியூஇடி அப்படின்ற ஒரு எக்ஸாமை நீங்கள் எல்லாம் எழுதியிருக்கணும். அது என்ன ப்ரோ சியூஇடி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை யார் கண்டக்ட் பண்ணுறாங்கனாக்கா என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இவங்க தான் ஜேஇ எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க, நீட் எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க, அவங்களே தான் சியூஇடி எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நாங்கள் சியூஇடி எக்ஸாம் எழுதி எதுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போகணும்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் அப்படி என்ன இருக்குனாக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம நிறைய விஷயம் அங்கே கற்றுக்க முடியும். பிகாஸ் நம்ம என்னதான் சில பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பயங்கரமாக காசு கட்டி அங்கே போய் படித்தாலும் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வராது அப்படின்ற மாதிரி நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கேட்டேன். நானே ஒரு 7-8 மெம்பர்ஸ்ட்ட போய் பேசினேன். அவங்க சொல்லி அந்த ஒரு அவேர்னஸில் தான் நான் இந்த வீடியோவே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பயங்கரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், நம்மளால நிறைய விஷயங்களை ப்ராக்டிக்கலாக கற்றுக்க முடியும் அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்குள்ளே நம்ம போனோம்னாக்கா. அண்ட் தென் எக்ஸ்போஷர். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படின்றதுனால நம்ம ஸ்டேட் பீப்புள் மட்டும் அங்கே இருக்க மாட்டாங்க, அதர் ஸ்டேட் பீப்புள்ஸும் யாரெல்லாம் சிஇடியில் நல்ல மார்க் எடுத்து அங்கே வராங்களோ அவங்க எல்லாருமே அதர் ஸ்டேட்ஸ் பீப்புள்ஸையும் உங்களால் அங்கே அந்த யூனிவர்சிட்டிஸில் பார்க்க முடியும். அண்ட் தென் ஃபீ வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் ரொம்ப 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 கம்மி. இது இல்லாமல் நீங்கள் வந்து அவங்க இருக்கிற செமஸ்டர்ஸ்லாம் நல்ல மார்க் வாங்குறதுக்கு உங்களுக்கு அவங்களே ஸ்காலர்ஷிப்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸ்போஷர், ஃபீஸ், ஸ்காலர்ஷிப்ஸ் இது இல்லாமல் எக்கச்சக்க ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். உங்களால் அங்கே நிறைய பிஸ்னஸ் பீப்புள், நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் இருக்க டாப்பான பீப்புளெலாம் அவங்க கூட போய் உங்களால் அங்கே இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அங்கே வைக்கிற இருக்கிற ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ்னால நேஷனல் இன்டர்நேஷனல் வெபினார்ஸ் அண்ட் செமினார்ஸ் அங்கே கண்டக்ட் பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்க ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பேஸ் பண்ணது தான். ஸோ இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே மல்டி டிசிப்ளினரி லேர்னிங்கை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்னாக்கா நீங்கள் காமர்ஸ் மட்டும் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு செமஸ்டருக்கும் வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஏதோ ஒரு பேப்பரை வந்து நீங்கள் வந்து இங்கே எழுத முடியும். ஸோ உங்களால் நிறைய விஷயங்கள் பயங்கரமாக கற்றுக்க முடியும். அண்ட் எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்குள்ளேயுமே லைப்ரரிஸ் இருக்கும். NEP 2020 பேஸ் பண்ணதுனால நிறைய ஸ்கில் பேஸ்ட் நிறைய கற்றுக்க முடியும், நிறைய ரிசர்ச் பண்ண முடியும் நம்மளால. ஸோ இந்த மாதிரியான இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறது மூலயமா இருக்கு. நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ரீசனே நம்ம தமிழ்நாடுக்குள்ள திருவாரூர்ல இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு. அதுவே இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியாது. அண்ட் தென் பாண்டிச்சேரியில ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு. அதுவுமே நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் எனக்கே தெரியாது. எனக்கே ஒரு 20-25 டேஸாக தான் தெரியும். அண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு லாஸ்ட் ஒரு 2 days முன்னாடி தான் பயங்கரமா தெரிஞ்சது. அதனால தான் உடனே இந்த வீடியோ பண்ணிருக்கேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்போ இந்த வீடியோ பண்றதுக்கு இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி Jan 30 வரைக்கும் தான் இருக்கும். பிகாஸ் Jan 30 தான் லாஸ்ட் டேட். நம்ம இந்த சியூஇடி யூஜி அண்டர் கிராஜுவேட் சியூஇடி நம்ம அப்ளை பண்றதுக்கு Jan 30 தான் லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனம் இல்லை. ஸோ Jan 30க்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன சப்ஜெக்ட் அப்ளை பண்ணணும், என்ன சிலபஸ்ன்றதை நான் இப்போ அடுத்து சொல்றேன். அண்ட் இதெல்லாம் ஓகே. முக்கியமா நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியா இருக்கணும், அந்த 2 யூனிவர்சிட்டிஸ்லயுமே நம்மளோட தமிழ் பீப்புள் படிக்கிறது வந்து ரொம்ப 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 கம்மி. அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் தான் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தின அவேர்னஸ் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு ஸ்டாட்ஸ் சொல்றேன். லாஸ்ட் இயர் ஜேஇ அப்ளை பண்ணவங்க 25 lakh பீப்புள், நீட் அப்ளை பண்ணவங்க அரௌண்ட் 20 lakh பீப்புள், அதே சிஇடி அப்ளை பண்ணவங்க பார்த்தா ஜஸ்ட் 12 to 13 lakh பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ பாருங்க, நீட் தெரிஞ்ச அளவுக்கு ஜேஇ தெரிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சியூஇடி அந்த அளவுக்கு தெரியல. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப புவரா இருக்கும் சியூஇடி நாலேஜ் வைஸ்.
ஸோ இப்போ வருவோம். சியூஇடி நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா மொத்தம் 3 செக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்ஷன் லாங்குவேஜ். நீங்க என்ன லாங்குவேஜ் வேணா அது உங்க சாய்ஸ். நீங்க தமிழ் எழுதலாம், இங்கிலீஷ் எழுதலாம், வந்து நம்ம இந்தியாவில் இருக்க அதர் லாங்குவேஜஸ் இருக்கு, நீங்க எந்த லாங்குவேஜ் வேணா எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றது ரொம்ப காமன், நிறைய பேர் எழுதுவாங்க. ஒரு சில காலேஜஸ்லாம் வந்து ஒரு சில டிகிரிஸ்க்கு நீங்க ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும் இருந்தாலே இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல நம்ம போய் அட்மிஷன் போட முடியும். ஸோ ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் அது ஒரு காமன். இது ரெண்டும் இல்லாம அடுத்தது தான் டொமைன் சப்ஜெக்ட்ஸ். நீங்க 11th 12th என்ன டொமைன் படிச்சுட்டு இருக்கீங்க? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸா, பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியா, ஆர் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் பிசினஸா, இந்த மாதிரி நீங்க என்னென்ன டொமைன் படிக்கிறீங்களோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அண்ட் நீங்க என்னென்ன டொமைன் படிக்கிறீங்களோ அந்த டொமைன் பேஸ் பண்ணி அந்த டொமைன் எக்ஸாம்ஸும் உங்களால எழுத முடியும். ஸோ இப்படியே செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்கனாக்கா ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலையும் ஒரு ப்ரோக்ராம், ஒரு கோர்ஸ் நீங்க படிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க பாண்டிச்சேரியில போய் பிகாம் படிக்க போறீங்க அப்படின்னாக்கா, பாண்டிச்சேரியில நீங்க பிகாம் என்ட்ரு ஆகிறதுக்கு அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் பிஎஸ் இது 3த்துல ஏதாச்சும் ஒரு பேப்பர் எழுதினாலே போதும். அண்ட் நான் இப்ப சொன்னது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில பிகாம் படிக்கிறதுக்கு. இந்த மாதிரி இந்தியாவில இருக்க 48 யூனிவர்சிட்டிஸ்லயும், காஷ்மீர்ல இருந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம இந்தியா ஃபுல்லா இருக்க 48 யூனிவர்சிட்டிஸ்லயுமே ஒரு கோர்ஸுக்கும் ஒரு ரெக்குவயர்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் பிகாம்கே பாண்டிச்சேரியில இருக்க பிகாம் ரெக்குவயர்மெண்ட் நம்ம திருவாரூர் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர்ல இருக்குல்ல, அதுக்கு வேற ரெக்குவயர்மெண்ட். ஸோ நீங்க வந்து இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு தான் நீங்க அப்ளை பண்ணணும். அண்ட் நீங்க அப்ளை பண்றதுக்கு சியூஇடி நீங்க சர்ச் பண்ணாலே போதும், அந்த வெப்சைட் வந்துடும். அந்த வெப்சைட்ல போயிட்டு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் டாக்குமெண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த டாக்குமெண்ட் உட்காந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் படிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மோரலஸ் ஒரு ஐடியா கிடைச்சிடும் என்னென்ன சப்ஜெக்ட் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கு. அண்ட் நீங்க என்ன கோர்ஸ் படிக்க போறீங்க அப்படின்றத எல்லா காலேஜ்லயும் போய் பார்க்கணும்ல. அது எப்படி நீங்க பார்க்கலாம்னாக்கா, ஜஸ்ட் அங்க பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும் அந்த சிஇடி வெப்சைட்ல. அந்த பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டிஸ்குள்ள போங்க. அண்ட் அங்க போயிட்டு நீங்க என்ன யூனிவர்சிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு கிளிக் பண்ணீங்கன்னாக்கா அதுவே உங்களுக்கு தெளிவா காமிச்சிடும் நீங்க என்னென்ன கோர்ஸ் இருக்கு அண்ட் என்னென்ன கோர்ஸுக்கு என்னென்ன சப்ஜெக்ட், நீங்க சியூஇடில என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்க எழுதணும் அப்படின்றதும் இருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸை நீங்க அப்ளை பண்ணி எக்ஸாமை எழுதுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க சப்ஜெக்ட் சியூஇடி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு டிகிரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணாதீங்க. ஒரு 2-3 டிகிரி, ஒரு 2-3 காலேஜ், நீங்க நான் இந்த காலேஜ்லாம் போய் படிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சவுத்தை தாண்டி போக மாட்டோம்னாக்கா கர்நாடகா யூனிவர்சிட்டி, ஆந்திரா யூனிவர்சிட்டி, நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பிடெக் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னாக்கா பிடெக்கு இந்த 4 காலேஜஸ்லயுமே என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்க சிவிடியில் அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் ஒரு அடிஷனல் சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால அதை கொஞ்சம் பார்த்து அனலைஸ் பண்ணுங்க. அண்ட் நல்லா யோசிச்சுக்கோங்க, Jan 30 தான் லாஸ்ட் டேட். ஸோ நாள் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே போயிட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் சிஇடி வெப்சைட்ல போனீங்கன்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை படிங்க. அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நான் சவுத்னா சவுத்ல மட்டும் தான் படிப்பேன், இல்லை நான் சவுத்லேயே படிக்க மாட்டேன், நார்த் சைட் போறேனாக்கா அங்க இருக்க சில ஸ்டேட்ஸ்ல இருக்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல ஒரு ப்ரோக்ராமுக்கும் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படின்றத பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு உடனே சிஇடியை அப்ளை பண்ணுங்க. அண்ட் நீங்க சிஇடி அப்ளை பண்றதுக்கு சேம் சிஇடி வெப்சைட்குள்ள போங்க. அதுல இந்த சைட் ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்குல்ல, ஸோ அங்க காமிக்கிற மாதிரி ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கும். அங்க ரெஜிஸ்டர்ல கிளிக் பண்ணிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுன்றது கண்டிப்பா ஒரு 1 hourல இருந்து 1.5 hours சாலிடா இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட 2 hours ஆச்சு. அதுக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ்னால எனக்கு 2 hours கிட்ட ஆச்சு. ஸோ நீங்க நெட் சென்டர்ஸ்லயும் போய் பண்ணலாம். அண்ட் நான் விசாரிச்சப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னாக்கா, நெட் சென்டர்ஸ்ல போய் நம்ம பண்றது வந்து ரொம்ப, ஏன்னா ஒரு நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாதனால இந்த சப்ஜெக்ட்ஸ் தான்ப்பா, இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் தப்பு பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்களே உட்காந்து பொறுமையா உங்க போன்ல அப்ளை பண்ணுங்க. நான் என் போன்ல தான் அப்ளை பண்ணேன், எனக்கு கிட்டத்தட்ட 2 hours ஆச்சு. ஸோ நீங்களும் உட்காந்து பொறுமையா அப்ளை பண்ணுங்க. அதுக்கு உங்களோட சிக்னேச்சர் தேவை. சிக்னேச்சரை 50 KBக்குள்ள அந்த சிக்னேச்சர் போட்டோவை கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவையும் 200 KBக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கா இல்லையான்னு கேட்கும். அந்த போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. தென் உங்களோட அப்பார் ஐடி தேவை. எல்லாருமே கண்டிப்பா அப்பார் ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்களோட அப்பார் ஐடி தேவை. அண்ட் நீங்க மெட்ரிக் ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த எக்ஸாம்ஸ்க்கு போய் அப்ளை பண்ணுங்க. சியூஇடி சிலபஸ் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் ரொம்ப காமன் தான். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட வெக்காபுலரிஸ், கிராமர்ஸ் அண்ட் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ரீசனிங், நம்ம நார்மல் மேத்தமேட்டிக்ஸ், நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், இப்போ டொமைன் சப்ஜெக்ட்ஸ்,
இந்த டொமைன் சப்ஜெக்ட்ஸ் நான் சொன்னல, இந்த டொமைன் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி என்சிஆர்டி பேஸ் தான். நீங்க மெட்ரிக் படிச்சாலும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்க போறது இல்ல. என்சிஆர்டி சிலபஸோட எனக்கு தெரிஞ்சு மெட்ரிக் பீப்புள் நிறைய தான் படிப்பீங்க, பட் வே ஆஃப் கொஸ்டினரிஸ் தான் மாறும். ஸோ என்சிஆர்டி சிலபஸ் தான் வந்து சியூடியில் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 60 நிமிஷம் 50 MCQ, 60 மினிட்ஸ்ல 50 MCQs நம்ம சால்வ் பண்ணணும். ஒரு கரெக்ட் கொஸ்டின்ஸ்க்கும் +5 மார்க், தப்பான கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு, -1. ஸோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். இது வந்து கம்ப்ளீட்டா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். நம்ம கையில எதுவுமே எழுத தேவையில்ல. ஸோ சென்டருக்கு போயிட்டு நம்ம எழுத வேண்டியதான். அண்ட் சென்டர் சூஸ் பண்றதையும் கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுங்க. 4 ஆப்ஷன் அது கேட்கும். ஸோ உங்களுக்கு பக்கத்துல இருக்க சரௌண்டிங் 4 சென்டரை போட்டுக்கோங்க. ஸோ எங்க கிடைச்சாலும் போயிட்டு எக்ஸாமை போய் எழுதிட்டு வந்துருங்க. நான் 12th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். நான் சியூடி அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் நான் இந்த வீடியோ பண்றதுக்கு முக்கியமான ரீசனே, ஒரு 2 days பேக் ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஒன்று பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணாங்க. அதை போய் அட்டன் பண்ணேன். அண்ட் இதை அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா எனக்குள்ள ஒரு பயங்கரமான இப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்கு, பட் ஆனால் நம்மளுக்கு தெரியாம இருக்கே அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அதனால தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இதை நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. இது அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. Jan 30 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ கண்டிப்பா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நீட் மாதிரி ஜேஇ மாதிரி இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் விடுறீங்க? நீங்க நீட் படிச்சாலும் இதுக்கு அப்ளை பண்ணுங்க, ஜேஇ படிச்சாலும் இதுக்கு அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் சிலபஸ் ஒன்று தானே, 60 minutes 50 MCQs, பேட்டர்ன் வேற, இது மட்டும்தான். ஸோ தயவு செஞ்சு இதை சீரியஸா எடுத்து Jan 30க்குள்ள அப்ளை பண்ணுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம்னு விடாதீங்க. பிகாஸ் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அந்த புரிதல் வச்சு நீங்க நாளைக்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் இது ரிகார்டிங்கா என்ன டவுட்டா இருந்தாலும் என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. Shakti_Mithran அதான் என்னோட ஐடி. அங்க வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அண்ட் அந்த சிஇடி வெப்சைட்டை போய் உடனே பாருங்க. இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துட்டு இருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம்.